இன்னைக்கு ஆதிக்கு லீவு. இன்னைக்கு மட்டும் இல்ல. நாளைக்கு ஞாயித்துக்கிழமை, திங்கட்கிழமை வரைக்கும் லீவு. ஸோ 3 நாள் வந்துட்டு இவன வீட்லயே வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ அவனுக்கு புடிச்ச வேலை ஏதாவது ஒண்ணு வந்து மாத்தி மாத்தி குடுத்துட்டே இருந்தோம்னா, அத ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். காலையில இருந்து கொஞ்ச நேரம் டிராயிங் எல்லாமே பண்ணனா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேக் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். அத விட செய்றது அந்த ப்ராசஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போதே நான் வந்துட்டு சின்ன சின்னதா ஏதாவது பேக் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பான். சரி இன்னைக்கு அத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ பனானா இருந்துச்சு. சரி அத வச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து வாழைப்பழத்த வச்சு கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து கேக் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இன்னைக்கு இது வந்துட்டு நல்ல இந்த பேக்கரி ஸ்டைலில் வர அந்த டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா மைதா மாவு வச்சு தான் பண்ணினேன். இதே நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணலாம். நான் வந்துட்டு அவனில் பேக் பண்ணி எடுத்தேன். இதை நம்ம வந்துட்டு குக்கர்லையோ இல்லை இட்லி பாத்திரத்துலையோ அந்த மாதிரி வச்சு கூட பேக் பண்ணி எடுக்கலாம். சின்ன வயசுல எல்லாம் போயிட்டு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸைட் ஆகி அவ்வளோ இதாக வந்துட்டு சாப்பிடுவேன். பட் இப்போல்லாம் நமக்கே செய்ய தெரியுது. அதுவும் இல்லாமல் இது இப்படி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி அதோட இன்ட்ரெஸ்டே வந்து ஒரு மாதிரி போன மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் எதுவும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.